உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வழி கிடைச்சா ஓடி வந்துருவோன்னு மலிஷ்கா சொன்னா. அவ ரிஷிக்காக போயிருக்க கூடாது. முதல்ல நம்ம உயிரை தானே காப்பாத்திக்கணும். ஆனா எல்லாரும் முன்னாடியும் மகன் ஆகணும்னு ஒரு ஆசை. ஐ ஜஸ்ட் ஹோப் அவ உள்ள நல்லா இருக்கணும். மலிஷ்கா, நீ நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். ஆனா மாம், அவங்க பாவம் இப்பவும் அந்த முனிஷோட பிடியில தான் இருக்காங்க. பட் டாட், ஆனா இன்னொரு ரிஷி காப்பாத்திருப்பான். தேங்க் காட். நான் ரொம்பவே ஓஞ்சி போயிட்டேன். ஓடுறோம் ஆனா ஒரே இடத்துல தான் இருக்கும். ஐ நோ, பட் நாம மட்டும் என்ன பண்ண முடியும் டாடி? ஏதாவது பண்ணி தான் ஆகணும். பட் என்ன பண்ண போறோம்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கா? அப்ப அத சொல்லுங்களேன். ஏன் இன்னும் சொல்லாம இருக்கீங்க? இப்பதான் எனக்கு தோணுச்சு. சரி, என்ன ஐடியாவோ அதால நம்ம வெளியில போக முடியும்ல? எல்லாரும் இல்ல. சரி, எல்லாரும் இல்ல. நீங்க, நான் அண்ட் மாம் அண்ட் ரிஷி, நாம 4 பேரும் போகலாம்ல? ரிஷி? ரிஷி. நானும் இதான் யோசிச்சேன். பட் ஆர் யூ ஷூர் நம்மளால வெளியில போக முடியுமா? அது முடியும். ஆனா அதுக்கு ஒரு டீல் நடத்த வேண்டியிருக்கும். டீல்? யார் கூட? யார் நம்மள பிடிச்சு வச்சிருக்காங்க? தீவிரவாதிகள் தான். இது போதும். அவங்க கூட தான். டோன்ட் வரி, நான் ஏதாவது செய்றேன். ஐ ஜஸ்ட் ஹோப் அப்பாவோட இந்த டீல் ஒர்க் அவுட் ஆகணும். ப்ளீஸ், என்னோட ரிஷி எனக்கு கிடைக்கணும். யூ, உனக்கு எங்க இருந்து அவ்வளவு தைரியம் வந்தது? என் அப்பாவை நீ மிரட்டுறியா? மிரட்ட தானே செஞ்சேன், கொலை பண்ணல. இன்னும் ஏதாவது ஓவரா பேசினார்னு வை, கண்டிப்பா தீர்த்து கட்டிடுவேன். தீர்த்து கட்டுவியா மை ஃபுட்? இத பாரு, இந்த ஃபுட்டு கிட்ட எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறவள நீயே வச்சுக்க. இப்ப ஏதோ பெரிய வீராங்கனை மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கிய. அப்ப எதுக்கு மௌனமா இருந்த? உன் அப்பங்கார என்ன நாயின்னு சொல்லும் போது எதுக்கு பேசாம இருந்த? நாயின்னு சொல்லி உன்னை அடிச்சிருந்தாலும் நான் பேசியிருக்க மாட்டேன். நான் இதை அப்பவே எதிர்பார்த்தேன். என்ன நன்றி கேட்டவளாச்சு. சரி, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன சொன்ன? நாய்? நல்லது. ஏன்னா இதுக்கப்புறம் லக்ஷ்மி உங்ககிட்ட சொல்லுவா. ஏன்னா எல்லா உண்மையும் அவகிட்ட நான் சொல்லிட்டேன். வாட்? வாட் இல்ல, அவ்வளவுதான். உன் நிலைமை அவ்வளவுதான். லக்ஷ்மி யார் அவ? அவ எனக்கு என்ன பண்ணிடுவா? அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் எதை பத்தி யோசிக்கணுமோ அதை பத்தி யோசிச்சா போதும். உன்னை பத்திலாம் எதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்? சில உறவு மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதனால எல்லாத்தையும் அவகிட்ட நான் சொல்லிட்டேன். அவ இப்ப எப்படி ரிஷியை நம்புறாளோ அதே போல என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன லவ் பண்ணுவா, என்ன கல்யாணமும் பண்ணிப்பா. ஐ சி. இப்போ வச்ச உன்னோட தரத்தை நினைச்சு பாரு பல்வேந்தர். அந்த லக்ஷ்மி எப்பவுமே உன்னை நம்ப மாட்டா. அதோட லவ், அத பத்தி எல்லாம் நீ யோசிக்க கூட யோசிக்காதா? அப்புறம் ஒரு நிமிஷம், இந்த காதல், நம்பிக்கை வார்த்தைகள்லாம் நீ சொல்றது நல்லாவே இல்ல. சொல்ல போனா உங்களுக்காக உருவான வார்த்தையே இல்ல அதெல்லாம். ஷட் அப் நவ். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ரிஷி மேல லக்ஷ்மிக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால லவ் பண்ணல. அவ ஒரு பழைய காலத்து பொண்ணு. கல்யாணம் பண்ணும்போது அக்னியை 7 முறை பலம் வந்திருக்கா. அந்த காரணத்தினாலதான் அவ ரிஷி மேல நம்பிக்கை வச்சிருக்கா. அதோட அவ கழுத்துல ரிஷி பேர்ல மாங்கல்யமும் தொங்குது. அதனால ரிஷியோட தன்னை இணைச்சிட்டா. இடியட். இங்க தாலி தான் பிரச்சனைனா அந்த தாலிய கண்டிப்பா நான் கழட்டி அறிக்கேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி யாருக்கு சொந்தம்னு பார்க்கலாம். அந்த லக்ஷ்மி ரிஷிக்கு சொந்தமா இல்ல இந்த பல்வீந்தருக்கு சொந்தமானு பார்க்கலாம். ரிஷி இன்னும் இங்க வந்து சேரல. அவனுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது. கண்டிப்பா வந்துருவான் நீலம். லக்ஷ்மி தான் உள்ள போயிருக்கால, கண்டிப்பா அவனை கூட்டிட்டு வருவா. இப்ப நீங்க சொல்றதுதான் எனக்கு கவலையா இருக்கு. லக்ஷ்மி மட்டும் ரிஷியை பாத்துட்டா அவ நிச்சயமா இங்க அவனை கூட்டிட்டு வர மாட்டான். என்ன, நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இன்னைக்கு இப்ப நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் லக்ஷ்மியால வந்ததுதான். இப்ப நம்ம எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. எனக்கு ரிஷியை நினைச்சா. இப்படி வாய்க்கு வந்தது உளறிட்டு இருக்காத. லக்ஷ்மி தான் உன் உயிரை காப்பாத்திருக்கா, அது ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல ஆண்டி, என் அக்கா என்ன பண்ணாலும் தப்பாவே பாக்குறீங்க. ஆமா ஆண்டி, அவ ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. உங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு கவசம் மாதிரி அவ முன்னாடி வந்து நின்னா. இன்னொன்னு தெரியுமா, யாராவது டெரரிஸ்ட் எங்க அக்கா கிட்ட முன்னாடி வந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அவ கண்டிப்பா மன்னிச்சு விட்டுருவா. அது தெரியுமா? வாய் மூடு. நீ எதுவும் பேசாத. என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? அப்படியே உங்க அக்கா மாதிரியே வாயாடுற. அயோக்கியத்தனம், தரித்திரம் புடிச்ச வாயாடி நீ. ஆண்டி வாய் மூடு. நான் சொன்னது காதல விழல. அந்த லக்ஷ்மியோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு வருஷமா அவ கூட இருக்கியே, உனக்கு தெரியலையா? நீலம் ப்ளீஸ். நான் என்ன தப்பா சொன்னேன் இப்ப? ஷாலு, முக்கியமா நாம ரிஷி ப்ரோவையும் லக்ஷ்மியை நீ தேடி ஆகணும். அதனால ஷாலு, முதல்ல ரிஷி அண்ணனுக்காக கவலைப்பட்டோம். இப்ப லக்ஷ்மி அண்ணியும் எங்கேயோ போயிட்டாங்க.
இவங்களை எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு யோசிங்க ப்ளீஸ். அது சரி, இந்த மலிஷ்கா எங்க போனா? இந்த ரிஷியம் தப்பிச்சிட்டான், அந்த லக்ஷ்மி நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. ச்சே, உங்களை பார்த்தாலே கோபம் வருது, ஏன் மேலேயும் கோபம் வருது. 2 பேரும் எங்க இருக்காங்க? நாங்க முயற்சி பண்ணோம் ஆனா எனக்கு அந்த பையன் ரிஷி அப்புறம் அடிப்பட்ட அந்த லக்ஷ்மிய வேணும், இல்லைன்னா எல்லாரையும் இங்கே சுட்டு தள்ளுவேன். லக்ஷ்மி, சாரி. பாத்து 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 மெதுவா. நீ நல்லா இருக்கல லக்ஷ்மி? நான் நல்லா இருக்கேன், அதிகமா ஒன்னும் அடிப்படல. அதிகமா அடிபடலையா? அது சரி, அப்ப எது அதிகம் சொல்லுவ? ஒருவேளை குண்டு நேரா நெஞ்சில பட்டிருந்தா அதான் உனக்கு அதிகமா? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. உன் நிலைமைய பாரு. நீ எதுக்காக இப்ப என்ன திட்டுற? நீ திட்டினா நான் குணமாயிடுவானா என்ன? நான் உன்னை திட்டல லக்ஷ்மி, உன் மேல அக்கறை. எங்க பாரு, நான் உன்னை பத்தி தான் சொல்றேன். நீ உன்னை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறியே, உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற. ரிஷி, நிஜமாவே என் உடம்புல தெம்பில்ல, ப்ளீஸ். என்ன நில்லுடி. Dad, please help me. ஹேய், விடு அவளை விடு. வாவ் டாட், என்ன இது? நீங்க இவன் கிட்ட ஒரு தடவை தான் சொன்னீங்க, ஆனா இவனும் விட்டுட்டானே. என்ன சொல்ற? தோ இந்த மேஜிக் இத எப்படி பண்ணீங்க? நீங்க என்னமோ இவனோட பாஸ் மாதிரி ஆர்டர் கொடுத்தீங்க. எல்லாருக்கும் பாஸ் ஒருத்தன் தான், பணம். நான் இவன் கூட ஒரு டீல் வச்சேன். இந்த பொண்ணு அப்புறம் இவ மாம் 2 பேரும் இந்த கோர்ட் பில்டிங்ல இருந்து வெளியில போய் ஆகணும். நோ, பாய் கொலை பண்ணிடுவான். அட, எதுக்கு பயப்படுற? சரி விடு, சொன்னதை விட 2 மடங்கு தரேன். ஆனா ரிஷியும் கூட கூட்டிட்டு போவேன். ஆமா ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு. பாய் எவனுடைய பேச்சையும் கேட்க மாட்டான், சுட்டுடுவான். ஓகே, கேக்குற அமௌண்ட்டை கொடுக்குறேன். உன் தலைவனை விடு, சந்தோஷமா வாழ்ந்துக்க. நீ உன்னோட காலம் பூரா உழைச்சா கூட இந்த அளவுக்கு பணம் கிடைக்காது. சரி, ஒருவேளை மாட்டிக்கிட்டா? இது நடக்காது, கண்டிப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி நீ நல்லா இருக்கல்ல? லக்ஷ்மி, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன், நீ நல்லா இருக்கியா? லக்ஷ்மி, 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 உனக்கு என்ன ஆச்சு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.